அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ராபி விலாக்ஸ். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிற இடம் வைசாகில் இருக்கிற பூர்ணா மார்க்கெட்னு ஏரியாவுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். இந்த ஏரியாவே சாவல் மருந்துவாங்க. இது ஒரு ஃப்ரிட்ஜு, மேலேருந்து ட்ரெயின்ஸ் போகும், கீழேருந்து வெஹிக்கிள்ஸ்லாம் போகும். பூர்ணா மார்க்கெட் நிறைஞ்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து பழக்கடைகள் போட்டு பழத்தை விற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த பூர்ணா மார்க்கெட் என்ட்ரிங் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய கடைகள் இருக்கும். எல்லா விதமான ஐட்டம்ஸும் கிடைக்கும். இவர் தான் அல்லூர் சீதாராமராஜுங்க. இவர் வந்து வைசாக்கா வந்து போராடலாம் ஆந்திராவில் எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது. அதனால் எல்லா கட்சிக்காரங்க வந்து எலெக்ஷன் கேம்பெயின் நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து ஜனசேனா அண்டு சந்திரபாபு நாயுடு டிடிபி மோடி 3 வந்து கூட்டணியாக சேர்ந்துருக்குது. அவங்களோட கேம்பெயினிங் நடக்குது. ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்குது. மார்க்கெட்டுக்குள்ளே சர்தார் வல்லபாய் இருக்குது. எல்லா காய்கறியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கீரை வகைகள் எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. மாங்காய், வாழைப்பழம் நிறைய உள்ளெல்லாம் போய் பார்க்கலான்னு பார்த்தா ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. அதனால் போக முடியல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கேன். இன்னொரு வாட்டி போகும்போது உள்ளெல்லாம் எடுத்து நான் வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மசாலா சாமான்லாம் வைக்கிறாங்க. வந்து வத்தல்லாம் வைக்காங்க. பூஜை ஐட்டம், பூஜை சாமான்லாம் வைக்கிறாங்க. பூக்கடைகள் வச்சுருக்காங்க. இருக்குது. இந்த வாய்ப்பெல்லாம் பூக்கடையெல்லாம் வச்சுருக்காங்க. மாம்பழம் பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குது சாப்பிட்ணுன்ட்டு. வளையல கடை. இங்கே இந்த மார்க்கெட்டில் இல்லைன்ட்டு எந்த ஐட்டமும் இருக்காது. எல்லாமே நம்மளுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் நம்மளுக்கு என்ன தேவையோ அது இங்கே வந்து கேட்டோம்னா கிடச்சிடும். நம்மளுக்கு தானியங்கள் எல்லாம் விற்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் ஐட்டம்ஸ் தேவைப்பட்டுச்சு வந்து வாங்கிக்கிட்டு எங்கள் அக்கா பொண்ணு கிளிப்ஸ் வாங்கலான்ட்டு ஒரு வளையல் கடைக்கு போனோம். வளையல் கடையில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் அப்படி படம் பிடிச்சி போட்டுருக்கேன் பாருங்கள். ஃபேஷன் போகிற கடையில் வந்து நல்ல ஐட்டம்ஸ்லாம் நல்லா சூப்பராக இருக்கும்ன்ட்டு எங்கள் அக்கா பொண்ணு சொல்லிச்சு. அதனால் அதுக்குள்ளே போகிறோம். நம்ம போகலாம் எப்படி இருக்கிற பார்க்கலாம். இதா சொல்லு. எங்கள் கையில் இருக்கிற பேகை வந்து அங்கே கொடுத்துட்டு டோக்கன் வாங்கிக்கிட்டு உள்ளே போகிறோம். வாங்க என்னென்ன இருக்குது பார்ப்போம்ல. கம்மல்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து கம்மல் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அக்கா பொண்ணுக்காக வந்து எனக்கு கிளிப் ஐட்டம் கிட்ட வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் விலைகள் ரொம்ப அதிகமாக சொல்லணும் அந்த கடையில். நான் வந்து எனக்கு ரொம்ப கம்மல் பிடிச்சிருந்தேன். அந்த ஏரியாவும் கூட்டின வரல. அதே அந்த இடத்துல இருந்துட்டேன். ரொம்ப பிடிச்சிருந்து வாங்கணுன்ட்டு ஆசையாக இருந்தது. அந்தளவுக்கு அழகாக இருந்தது. எல்லாமே பெரிய பெரிய சைஸில். கடையிலேருந்து வெளியில் வந்துட்டோம். இந்த ரோட் சைடு கடைகள்லாண்டு வச்சுருக்காங்க பாருங்கள். கேஸ் சிலிண்டர், சின்ன சின்ன கேஸ் ஸ்டவ்ஸ், அதெல்லாம் சிலிண்டரில் கேஸ் ஸ்டவ்வு, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. பீரா, ட்ரம்ஸு எல்லாம் ஒரே கூட்டமாக இருந்தது. கடைசி நாங்கள் பழக்கடை ஜூஸ் வந்திருக்கோம். ஃப்ரூட் ஜூஸ் சென்டருக்கு ஃப்ரூட் ஜூஸ் வேணும். நாங்கள் 2 பேரும் ப்ரோமோகிரானட் ஜூஸ் வாங்கிட்டோம். ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃப்ரூட் ஜூஸ் கடை தெருவில் எழுது. ஃப்ரூட் ஜூஸ் வந்துடுச்சு. குடிச்சிட்டு கடைசியில் இந்த நாளாக முடிச்சிட்டோம். மீண்டும் சந்திப்போம். ஜூஸ் சூப்பர்.